வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல மேற்காசியாவில் இன்னொரு மிகப்பெரிய யுத்தம் இப்போ அடுத்தடுத்த லெவலில் போயிட்டு இருக்கு. அது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தான் வழக்கம் போல மார்ச் 16, 17, 16 இரவு 17 அதிகாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விமானப்படை தாக்குதலை காபூல் அவங்க தலைநகரத்து மேலே நடத்தியிருக்காங்க. பிப்ரவரி 21 பாகிஸ்தான் தன்னுடைய முதல் ஸ்ட்ரைக்கை பண்ணாங்க ஆப்கானிஸ்தான் மேலே. பத்ரிகா, நங்கஹார் மற்றும் கோஸ்ட் ப்ராவின்ஸ் அவங்க எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில். அதில் நாங்கள் வந்து ISIS-K மற்றும் TTP-யோடைய பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க, எங்கள் நாட்டோட இறையாண்மைக்கு இது வந்து தேவைப்படுது, எங்கள் இறையாண்மைக்காக நாங்கள் எல்லை தாண்டி கூட தாக்குதல் நடத்துவோம், இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம என்ன சொன்னோமோ அதே காரணத்தை கோடிட்டு இவங்க வந்து தாக்குதல் நடத்தினாங்க. பதிலுக்கு அதுக்கான காரணம் என்ன சொன்னு பார்த்தாங்கன்னா, பன்னு கண்டோன்மெண்ட், பஜூர் மற்றும் இஸ்லாமாபாத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதன் பிறகு பிப்ரவரி 26 ஆப்கானிஸ்தான் இவங்களை வந்து பதிலுக்கு ட்ரோன் தாக்குதல் முதல் முறையாக பாகிஸ்தான் மேலே, அதே மாதிரி எல்லையில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் வந்து ஒரு ஓப்பன் வார், இது வந்து போர், எங்களுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அரபி பேரை வச்சு ஆப்ரேஷன் கசப்லில் ஹக் அப்படின்ற பேரை வச்சு இந்த காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிறகு பிப்ரவரி 27 இவங்க வந்து தாலிபான்களுக்கு எதிராக ஒரு போரை டிக்ளேர் பண்ணி பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மார்ச் 12 to 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காபூலில் இருக்கக்கூடிய புலி சர்க்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே தாலிபானுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டரை டார்கெட் பண்ணுறாங்க. பதிலுக்கு இவங்க இஸ்லாமாபாத்தை தாக்குறாங்க. நேற்று மீண்டும் மிகப்பெரிய லெவலில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு எஸ்கலேஷன் நேற்று பண்ணியிருக்கிறாங்க. இதில் புல்கி சக்ரி மாவட்டத்தில் காபூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் பல டார்கெட்ஸை வந்து கை வச்சிருக்காங்க. நம்மளுடைய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி எக்ஸாக்டாக இவங்க எங்கே தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்ற டீட்டெயில் புகைப்படம் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா தாலிபானோட பிரிகேட் ஹெட் குவார்ட்டர், வெப்பன் ஸ்டோரேஜ் மற்றும் கமாண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இதில் உண்மையாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் ரீஹாபிலேஷன் சென்டர், அதாவது போதைப் பொருள் அடிமையானவர்களை மீட்டெடுக்கக்கூடிய மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தி ஒமித் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக் ரீஹாபிலேஷன் சென்டர், இது தாலிபான் கவர்மெண்டால் நடத்தப்படக்கூடியது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்ப் ஃபீனிக்ஸ் மிலிட்ரி ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு காலத்தில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு மிலிட்ரி பேஸாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா வெளியில் போன பிறகு இந்த மருத்துவமனையாக தாலிபான்கள் மாற்றி இந்த இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க. இந்த இடத்த தான் இவங்க வந்து தாக்கியிருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான்லேயே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதான். கிட்டத்தட்ட 2000 நோயாளிகள் அட்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை. புலி சர்க்கி வந்து டிஸ்ட்ரிக்ட் 21 கிழக்கு காபூலில் இருக்கக்கூடியது. 2003 அமெரிக்காவுடைய நேட்டோ பேஸாக இருந்தது, பிறகு மருத்துவமனையாக மாற்றப்பட்டுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 to 2000 பேர் வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய ட்ரக் அடிக்ட்ஸ். ஏன்னா அந்த காலகட்டங்களில் ட்ரக் மிகப்பெரிய லெவலில் ஆப்கானிஸ்தானில் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தாலிபான்களுடைய சட்டப்படி எடுத்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸோ இல்லை மதுவோ அங்கே அலோடு கிடையாது. ஸோ அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து ஒரு 45 நாள் டீடாக்சிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை இந்தியாவுமே நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவுடைய முக்கியமான தனிநபர்களே இதுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடாமினண்ட்டாக 95% அப்படின்றது மேல் தான் இருப்பாங்க, ஆம்பளைகள் தான் இருப்பாங்க, ஆண்கள் தான் இருப்பாங்க. இதில் வந்துட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த சேட்டலைட் இமேஜரியை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு பாகிஸ்தான் சொன்ன அந்த மிலிட்ரி இதையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா சம்மந்தமே கிடையாது. இது வேற இடத்துல இருக்கு, அது வேற இடத்துல இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2000 நோயாளிகள் இருக்கிற இடத்துல இப்போ ஹாஸ்பிட்டலில் குண்டு போட்டு 400 பேர் இறந்துருக்கிறாங்க. 250 பேருக்கும் அதிகமான பேர் காயம்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 650 பேர் டோட்டல் கேஷுவலிட்டிஸ். 400 வந்து ஃபேட்டல், ஒரு 250 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபேட்டல். ஹாஸ்பிட்டல் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் இருக்கு, ஒரு செங்கல் கூட அங்கே மிஞ்சலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக 2000 பேர் ஒரே நேரத்தில் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஸோ சேட்டலைட் இமேஜரியும் கிரவுண்ட் ஃபோட்டோகிராஃபியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே அந்த இடர்பாடுகளுக்கு இடையே அந்த பிரேதங்களை எடுக்கக்கூடிய வேலைகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் டெவாஸ்டேஷன். இதில் என்ன விஷயம்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் அதாவது முதல்ல அமெரிக்கன் மிலிட்ரி பேஸாக இருக்கும்போது பல முறை பாகிஸ்தான் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், ISI இங்கே போய் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. 2021 தாலிபான்கள் டேக் ஓவர் பண்ணும்பொழுதும் இந்த இடத்துல பல முக்கியமான மீட்டிங்ஸ் நடக்குது. அதன் பிறகுதான் இவங்க ஹாஸ்பிட்டல்லாம் மாற்றுறாங்க. இந்தியா நமக்கு நிறைய மருத்துவ உதவிகளை இவங்களுக்கு அந்த குறிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம நிறையா செஞ்சுட்டு இருக்கோம்.
ஆப்கானிஸ்தானுடைய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ கூகுளில் போய் இந்த பேஸை நீங்களே செக் பண்ணி பாருங்க, ஹாஸ்பிட்டல் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த லொக்கேஷன் வரும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் தெரியாமல் குண்டு போட்டுட்டோம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடியது JF-17 சைனீஸ் ரக விமானங்கள். சைனீஸோட சேட்டலைட் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. சேட்டலைட் இமேஜரியே இல்லை, நீ கூகுள் லொக்கேஷனில் பார்த்தா கூட கிளியர் கட்டாக தெரியும். ஸோ இது வந்து தவறுதலாவோ இதுவாவோ பண்ணலை, இதை இவங்க வந்து வேணுனே தான் பண்ணியிருக்கிறாங்க. வன்மத்தோடையும் அந்த ஒரு வஞ்சத்தோடையும் தான் இவங்க பண்ணியிருக்காங்க இந்த காட்டு மிராண்டிகள். இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்ற பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்அக்யூரேட், இது தவறானது, ரொம்ப ஓவரா இவங்க வந்து சொல்றாங்க. தாக்கலன்னு சொல்லலை, தவறானது, ஓவரா எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வெறும் மிலிட்ரி டார்கெட்டையும் பயங்கரவாதிகள் முகாம் தான் அக்யூரேட்டாக தாக்கணும், நாங்கள் வந்து சிவிலியன் ஃபெசிலிட்டியை தாக்கலன்ட்டு உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபோட்டோஸ் இன்னைக்கு இணையத்தில் இருக்கு. லைவ் வீடியோஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய காபூல் இருக்கக்கூடிய ஆப்கானியர்கள் எடுத்து போடுறாங்க. ஸோ கிளியர் கட்டா இந்த இடத்துல ஆப்கானோடைய சைட்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏஐ மேனிப்புலேஷன், ஏஐ வீடியோ இதெல்லாம் பண்ணல. வாய்ஸை மாற்றலாம், இன்னைக்கு ஃபோட்டோவை மாற்றலாம், வீடியோவை எது வேணால் பண்ணலான் இருக்கக்கூடிய காலத்தில் கிரவுண்ட் ரிப்போர்ட்டை அவங்க எடுத்து போடுறாங்க. அந்த வீடியோஸ் நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்த்தோம். இப்போ ஜபீதுல்லா முஜாஹித் ஆப்கானிஸ்தானுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வார் கிரைம், இது போர் குற்றம், இது வந்து சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கோ இல்லை பாகிஸ்தான் கூட பேசுறதுக்கோ நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாமிக் எமிரேட் வில் ரிட்டாலியேட், பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடியை இதுக்கு ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக கொடுக்க போகுது, நாங்கள் கொடுப்போம், எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ப்ரூட்டல், நெவர் ஃபர்காட்டன், நெவர் ஃபர்கிவன், இதை மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஏன்னா பஸ்தூனிகள், பட்டான்களுக்கு அந்த கேரக்டர் நேச்சுரலாகவே இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த வெஞ்சன்ஸ் அப்படின்றது ரொம்ப 10 இல்லை 50 100 வருட காலம் கூட எடுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த இடத்துல 3 சாம்ராஜ்யங்கள் நம்ம பார்த்தோம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்னாச்சுன்னு பார்த்தோம், அதன் பிறகு வந்த சோவியத் சாம்ராஜ்யம் என்னாச்சுன்னு பார்த்தோம், பிறகு வந்த அமெரிக்கன் சாம்ராஜ்யம் என்னாச்சுன்னு பார்த்தோம். இங்க அமெரிக்காவுக்கு தொங்கு சதையா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இப்போ இவங்க நேரடியா எடுத்து காலி பண்ணுவோன்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்கான் பதிலுக்கு அவங்களுடைய தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. ராவல்பிண்டியும் இஸ்லாமாபாத்தையும் குறி வச்சு, ஏன்னா இங்கே தான் பாகிஸ்தான் இராணுவத்தோடைய அந்த பஞ்சாபிகள் இருக்கிறாங்க, அவங்க தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி. நேற்று நம்மளுடைய நண்பர்கிட்ட நான் ஒரு அரபுல நாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரே என்ன சொன்னார்னா, என் கீழே ஒரு 700 பேர் பாகிஸ்தானிகள் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த இடத்துல பலூச்சிகளுக்கும் இவங்களுக்கும் ஆகவே மாட்டாது, நான் 2 பேரையும் ஒரே இடத்துல வேலைக்கு வைக்கவே முடியாது, பலூச்சிகள் வேற பஸ்தூனிகள் வேற, அவங்க 2 பேருக்குமே இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பஞ்சாபிகளை பிடிக்காதுன்ட்டு. என்ன நம்ம அனலைஸ் பண்ணி சொல்றோமோ கிரவுண்ட் டேட்டாவும் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏன்னா இவங்களுடைய இனமே, இவங்க எடுத்திருக்கக்கூடியது அந்த தாங்கள் தான் வந்து ஒரு சுப்பீரியர், ரேஷியல் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லி இந்த இனவெறி பிடிச்ச ஒரு ஆட்கள் தான் இப்போ தாலிபான்கள் டார்கெட் பண்ண போறாங்க. இதற்கான விளைவுகளை இவங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரோன் ஸ்ட்ரைக்கை வந்து இது பண்றாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய விமானங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். உடனடியாக பாகிஸ்தானுடைய விமானப்படை அவங்களுடைய ராவல்பிண்டி மற்றும் இஸ்லாமாபாத்தில் இன்னைக்கு, அதாவது இந்த காலையில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மார்ச் 17ஆம் தேதி காலையில் போர் விமானங்களை நிறையா பறக்க விட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த போர் விமானங்களை எதுக்கு பறக்க விடுறாங்கன்னா, ட்ரோன்களை இது பண்ணுறதுக்கு. போன முறை 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ஆப்கானியர்கள் துல்லியமாக இவங்களுடைய பேசஸை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக இவங்களுடைய நூர்கான் ஏர்பேஸ் இந்தியா முதல்ல தாக்குனாங்க, அதன் பிறகு இப்போ ஆப்கானியர்கள் ட்ரோனை வச்சு தாக்கியிருக்காங்க. இப்போ இந்த முட்டாள்கள் 81% இவங்க சைனீஸ் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கும்போது, இவங்களுடைய HQ-9B, HQ-16 போன்ற மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இவங்க ரேடார் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்ற கேள்வி வந்து இப்போ மீண்டும் எழுது. நம்மகிட்டையாவது ஒரு வலிமையான விமானப்படை இருக்கு, சேட்டலைட் தொழில்நுட்பம் இருக்கு, சிக்னெட் இருக்கு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்நெட்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, கைடட் மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம ட்ரோன் இஸ்ரேல்லேருந்து வாங்கணும், பல நாடுகள்லேருந்து வாங்கணும், ஸ்ட்ரைக் பண்ணோம். ஆப்கானியர்கள் சாதாரண ஒரு ட்ரோனை தான் யூஸ் பண்ணாங்க, அதையுமே இந்த முட்டாள்களால் தடுக்க முடியல. இப்போ இவங்களுக்கு வந்து, அதாவது போய் தேவையில்லாமல் தேன் கூட்டில் கை வச்சு சொரிஞ்சு விடுற கதை தான். ஏன்னா இந்த போன முறை இந்த முறை நடந்த தாக்குதலுக்கு நடுவில் பதிலடி தாக்குதலை தான் ஆப்கானியர்கள் தாலிபான்கள் கொடுத்தாங்களே ஒழிய, அவங்க வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதலோ ஏதோ அந்த மாதிரியான விஷயங்களோ அவங்களோ இல்லை டிடிபியோ யாருமே பண்ணலை. இப்போ இது தேவையில்லாத ப்ரோவோகேஷன்.
இப்போ யுனைடெட் நேஷன்ஸோடைய மிஷன், அசிஸ்டன்ஸ் மிஷன் பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில் இருக்கவங்க கிளியர் கட்டாகவே சொல்லியிருக்காங்க, இது வந்து மோசமான விளைவுகளை, ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸை வந்து உண்டு பண்ணுது. காசால எப்படி ஒரு கிரைசிஸ் வந்துச்சோ அதே மாதிரியான கிரைசிஸ்ல இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே இவங்க தாக்கியிருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டலை தாக்குறதை விட, நோயாளிகளை தாக்குறதை விட ஒரு கோழைத்தனமான செயல் உலகத்திலேயே எந்த ராணுவமும் பண்ண முடியாது. அதை வந்து இந்த சல்வார் கமீஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் ராணுவம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேரை டிஸ்பிளேஸ் பண்ணும், இது வந்து ஒரு ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டியை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம வந்து பார்க்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன் பாகிஸ்தான் இதை பண்றாங்க அப்படின்னா, சவுதி கிட்ட இவங்க ஃப்ரீயா வாங்கி தின்னுட்டு இருந்த கோடிக்கணக்கான $1 பில்லியன் இப்ப சவுதி இவங்களை வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முகமது பின் சல்மன் நேரடியா பாகிஸ்தான் பிரதமரை சந்திக்காம அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூப்பிட்டு சந்திக்க விட்டு, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, எங்களுடைய எண்ணெய் கிணறுகள் பாதுகாக்கணும், எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸை பாதுகாக்கணும், ரியாத் பாதுகாக்கப்படணும், உன்னுடைய ராணுவத்தை உடனடியாக இங்கே அனுப்பிச்சு வைன்ட்டு. அங்கே ராணுவத்தை அனுப்பிச்சாங்கன்னா ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் கூட ஒரு போர், ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா கிட்ட ஆன்கோயிங்காக போயிட்டு இருக்கு. தற்காலிகமாக நம்ம வந்து பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இப்போ மூணாவது ஈரான் இவங்களை வந்து நேரடியாக தாக்க முடியும். இப்போ ஈரானுக்கு வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு. இப்போ ஈரான் இவங்களுக்கு ஆயில் எடுத்துட்டு போறதுக்கு போனா போதுன்னு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இவங்க ஆயில் மேல கை வச்சாங்க அப்படின்னா ஈரானால வந்து நினைச்சா பண்ண முடியும். ஏன்னா இருக்கிறதுலே நெருங்கி இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து ஈரான் தான், பாகிஸ்தான் தான் ஈரானுக்கு. ஸோ ஈரானோட ஆயில் சப்ளை நம்பி தான் இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. கல்ஃப்ல ஒரு ஆயில் சப்ளை தான். ஆயில் சப்ளை கட் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் 7 நாளுக்குள்ள, அதிகபட்சமா 10 நாளுக்குள்ள பெட்ரோல் டீசல் எல்லாமே முடங்கி போயிடும். இந்தியா நினைச்சானா இங்கிருந்து ஆப்கானிஸ்தான் இந்தியா எல்லையும் உருவாக்க முடியும். ஆப்கானிஸ்தான் நினைச்சாங்கன்னா பலுச்சிஸ்தான் தாண்டி இந்தியா பலுச்சிஸ்தான் எல்லையும் உருவாக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ரெண்டாவது, ஈரானும் இவங்க மேல தேவைப்படக்கூடிய அளவுக்கு இவங்களை வந்து தாக்க முடியும். அந்த அளவுக்கு ட்ரோன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, ஏவுகணைகள் வச்சிருக்காங்க. இவங்க பிரம்மோஸை தடுக்க முடியல, ஒரு க்ரூயிஸ் மிசைல நம்ம ஒன்றும் பேலிஸ்டிக் ரக ஏவுகணைலாம் யூஸே பண்ணல. அப்ப இதையே தடுக்க முடியாத போது ஈரானுடைய பேலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை இவங்களை தடுக்கவும் முடியாது. அப்போ ஒரு போர்ல போய் மாட்டி நாடே துண்டா போகணும் அப்படின்ற போது ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு இவங்க எடுக்கக்கூடியதுதான் அந்த டேக் டைவர்ஷன். டேக் டைவர்ஷனுக்கு ஒரு விமானப்படையே இல்லாத, ஒரு வான் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஏழை நாட்டை போய் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதுவும் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் குண்டு போட்டு 400 பேரை கொலை பண்ணி அதன் மூலியமா எங்க ராணுவத்துல நாங்க பிஸியா இருக்கிறோம், ஆப்கானிஸ்தானோட எங்களோட போர் இருக்கு, எங்களால இப்ப நகர முடியாது, எங்க ராணுவம் கமிட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான் இவங்க பண்றாங்க. பட் இவங்க போய் கை வச்சிருக்கிறது சாதாரண நாடு கிடையாது, அவங்களுக்கே நல்லா தெரியும். இது எல்லாமே இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து முடிக்கலாம், எப்படியாவது இன்னைக்கு நம்ம தப்பிச்சுக்கணும்ன்றது ரேஞ்சுக்கு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட பதிலடி மட்டும் இந்த முறை தாலிபான்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.